ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், சிறகடிக்க ஆசை சீரியலை பற்றி கொஞ்சம் பார்க்கலாமா? மேனேஜர் வந்து ஃபோன் போட்டு மகேஸ்வரிக்கு போலீஸ் வந்திருக்கிற விஷயத்தை வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க. அது அஜயோட அப்பா கம்ப்ளைண்ட் கொடுத்து கிறிஸை வந்து சிறுவர் சீர்திருத்த பள்ளியில் அனுப்ப சொல்லி சொன்னதாகவும் வந்து சொல்கிறாங்க போலீஸ்காரங்க. அப்படின்னு சொன்னதை கேட்டுட்டு ரோஹிணி அங்கே இருக்கா. அதை கேட்டுட்டு ரோஹிணி கண் கலங்கி அழுதுட்ருக்காங்க. அப்போ மகேஸ்வரி மேனேஜருக்கு, சார் சரிங்க சார் நான் வர்றேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்புறமா ரோஹிணி அழுகிறாங்க. மகேஸ்வரிகிட்ட சொல்லி அழுகிறாங்க. எனக்கு மட்டும் ஏன் தான் இப்படி எல்லாம் பிரச்சனைக்கு மேலே பிரச்சனை வந்துக்கிட்டே இருக்குதுன்னு தெரியல அப்படின்னு சொல்கிறாங்க மகேஸ்வரிகிட்ட. நீ கிறிஸை கூட்டிகிட்டு வீட்டுக்கு போ, நான் இதுக்கான வழி ஏதாச்சும் இருக்குதான்னு பார்க்குறேன்னு சொல்லி ரோஹிணி வந்து மகேஸ்வரிகிட்ட சொல்கிறாங்க. அப்புறமா கொஞ்சம் நேரத்தில் முத்துவும் மீனாவும் கிறிஸை கூட்டிகிட்டு ஹாஸ்டலுக்கு வர்றாங்க. அங்கே மேனேஜர் பார்த்துட்டு ஓடி வந்து முத்துக்கிட்ட நடந்த விஷயத்தையெல்லாம் சொல்கிறாங்க. போலீஸ்காரங்க இங்கே தான் இருக்காங்க, கிறிஸ் வந்த உடனே அவனை கூட்டிகிட்டு போகிறதுக்காக தான் வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படின்னு வந்து முத்துக்கிட்டேயும் மேனேஜர் வந்து முத்துக்கிட்டேயும் மீனாக்கிட்டேயும் சொல்லிகிட்டு இருக்காங்க. அப்போ எப்படியாச்சும் சார், அந்த பையன் நல்ல பையன்தான், அவனை எல்லாம் கிண்டல் பண்ணாங்க அம்மா அப்பா இல்லைன்னு சொல்லி, அதுக்கு தான் அவன் அப்படி பண்ணிட்டான் அப்படின்னு வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க மேனேஜர்கிட்ட முத்து. அப்புறமா மீனாக்கிட்ட முத்து வந்து, நீ கிறிஸை வீட்டுக்கு கூட்டிகிட்டு போ, நான் வந்து அவங்கக்கிட்ட பேசி பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. அப்புறம் மீனாவும் அங்கேருந்து கிறிஸை கூட்டிகிட்டு போகிறாங்க. எதிரில் வந்து மகேஸ்வர் வராங்க. அவர் வந்து என்னோட வீட்டுக்கு போயிடலாம் அப்படின்னு வந்து மீனாக்கிட்ட சொல்கிறாங்க. நான் அவனோட கார்டியன் இல்லை, அப்போ வந்து என் வீட்டில் தான் அவன் இருக்கணும், இல்லாட்டி பிரச்சனை ஆயிரும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அப்புறமா மகேஸ்வரி வந்து கிறிஸை கூட்டிகிட்டு போகிறாங்க அவங்க வீட்டுக்கு. அப்புறம் முத்து போலீஸ்காரங்கக்கிட்ட கிறிஸை பற்றி கெஞ்சி கேட்டுட்ருக்காங்க. அவங்க அம்மாவால் தான் அந்த பையன் இப்படி ஆயிட்டாங்க சார், ஏதோ தெரியாமல் பண்ணிட்டாங்க சார். ஸ்கூலில் பசங்களுக்குள்ளே இது மாதிரி சண்டை வர்றது சகசம் தானே அப்படின்னு சொல்லி கெஞ்சிகிட்டு இருக்காங்க. அதுக்கு போலீஸ்காரன், உன்னை பார்த்தா எனக்கு பாவமாக தான் இருக்குது, ஆனால் அந்த பையனோட அப்பா வந்து பெரிய இடத்துல வந்து கம்ப்ளைண்ட் பண்ணிட்டாங்க, அதனால் எங்களால் ஒன்றும் செய்ய முடியாது அப்படின்னு வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க போலீஸ்காரங்க முத்துக்கிட்ட. முத்து கேட்குறாங்க போலீஸ்காரங்கக்கிட்ட, சார் எனக்கு ஒரே ஒரு வாய்ப்பு மட்டும் கொடுங்க சார், நான் வந்து பேசி பார்க்குறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சரி, இன்றைக்கி வேணும்னா பையன் ஸ்கூலுக்கு வரலைன்னு சொல்லி நாங்கள் சொல்லி சமாளிச்சுக்கிறோம், நீங்கள் இன்றைக்கி அந்த பையனோட அப்பாவை சந்தித்து பிரச்சனையை இன்றைக்கே முடிக்க பாருங்கன்னு சொல்லிடுறாங்க. அப்புறமா முத்து மேனேஜர்கிட்ட அவங்க அப்பாவோட அட்ரஸை வாங்கிக்கிறாங்க. அப்புறமா கிறிஸ் மகேஸ்வரி வீட்டில் வந்து தூங்கிட்டு இருக்காங்க, மீனா உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. அப்புறமா முத்து ஃபோன் போடுறாங்க, கார் செட்டுக்கு வர சொல்லி ஃபோன் போடுறாங்க. அப்புறம் மீனா வந்து என்னாச்சுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. விஷயம் வந்து கிரிட்டிக்கலாக தான் இருக்குது, நம்ம பேசி பார்க்கணுன்னு சொல்கிறாங்க. அப்புறமா பார்த்தீங்கன்னா மீனா வந்து வர்றாங்க கார் செட்டுக்கு. மறுபக்கம் பார்த்தீங்கன்னா ரோஹிணி வக்கீல் ஒருத்தர்கிட்ட பேசுகிறாங்க இதை பற்றி. அப்போ கிறிஸை பற்றின விஷயத்தையெல்லாம் சொல்கிறாங்க. வக்கீலும் அவங்க கேஸ் போட்டிருக்காங்க, கோர்ட்டு வரைக்கும் போயாச்சு, உங்கள் பையனை கண்டிப்பாக சிறுவர் சீர்திருத்த பள்ளிக்கு அனுப்பிடுவாங்கன்னு சொல்கிறாங்க. அதை கேட்டுட்டு ரோஹிணி கண் கலங்குறாங்க. நான் உனக்கு ரொம்ப கஷ்டத்தை கொடுத்துட்டேன்டா, இந்த தண்டனை அவனுக்கு வாங்கி கொடுக்க மாட்டேன், இதில் இருந்து அவனை எப்படியாவது காப்பாற்றணும்னு சொல்லி மனசுக்குள்ளே கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க ரோஹிணி. அப்புறமா வக்கீல் வந்து ரோஹிணிகிட்ட சொல்கிறாங்க, இதுக்கெல்லாம் ஒரே தீர்வு, அஜயோட அப்பாக்கிட்ட நீங்கள் பேசி பாருங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சரிங்க சார், நான் பேசி பார்க்குறேன்னு சொல்லிட்டு ரோஹிணி சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க. மறுபக்கம் பார்த்தீங்கன்னா முத்து கார் செட்டில் வந்து சோகமாக உட்காந்துருக்குறாங்க. அப்போ வந்து செல்வம், எதுவும் நடக்காது, நீ ஏன் இவ்வளோ சோகமாக இருக்க அப்படின்னு சொல்லி ஆறுதல் சொல்லிகிட்டு இருக்காங்க முத்துக்கு. அப்போ முத்து சொல்கிறாங்க, என்னோடய வாழ்க்கையில் நடந்த மாதிரி கிறிஸுக்கும் நடந்துருமோ என்னமோ அப்படின்னு சொல்லி என் மனசெல்லாம் கலங்குது அப்படின்னு வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க. அதுக்கு செல்வம், அப்படியெல்லாம் நடக்காதுடா, நீ மனசை தளர விடாத அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்காங்க. அந்த நேரம் பார்த்து மீனாவும் கார் செட்டுக்கு வந்துடுறாங்க. அப்புறமா மீனா கேட்குறாங்க முத்துக்கிட்ட, ஏன் நீங்கள் இவ்வளோ வருத்தப்படுறீங்க, வருத்தப்படாதீங்க, நடக்கிறதெல்லாம் கண்டிப்பாக நல்லதாகவே நடக்கும் அப்படின்னு சொல்லி மனசை தேத்திக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு முயற்சி பண்ணலாம், அதுக்கு மேலே கடவுள் பார்த்துக்குவாரு அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் பேசிட்டு கிறிஸ் அடித்தான்ல அந்த அஜயோட அப்பா வீட்டுக்கு போய் அவர்கிட்ட பேசி பார்க்கலான்னு சொல்லிட்டு 2 பேரும் கிளம்புறாங்க. அப்புறமா மகேஸ்வரியும் ரோஹிணியும் வித்யா
வித்யா 3 பேரும் மகேஸ்வரி வீட்டில் வந்து பேசிகிட்டு இருக்காங்க. அப்புறமா ரோஹிணி வந்து மகேஸ்வரிகிட்ட சொல்லிகிட்டு இருக்காங்க, என்னால் கிறிஸுக்காக போய் பேச முடியாது, நீ தான் கார்டியனாக இருக்க, நீ தான் போய் பேசணும் அப்படின்னு வந்து மகேஸ்வரிகிட்ட ரோஹிணி சொல்லிகிட்டு இருக்காங்க. அதுக்கு வித்யா சொல்கிறாங்க, அவங்க எதுக்கு போய் பேசணும், ஏற்கனவே அவங்க சப்போர்ட் பண்ணி உனக்கு எவ்வளவு தூரம் ஹெல்ப் பண்ணியிருக்காங்க, இந்த வேலையும் அவங்க தான் செய்யணுமா, உன்னோட பையனுக்கு நீ தானே போய் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்படி உன்னால் முடியலைன்னா முத்துவும் மீனாவும் பார்த்துக்குவாங்க, இன்டெலிஜென்ட் அவங்க, கிறிஸை விட்டுற மாட்டாங்க, யாருன்னே தெரியாது அவங்க, ஆனாலும் கிறிஸை வந்து நல்லா பார்த்துக்கிறாங்க. நீ கிறிஸோட அம்மாவாக இருந்துக்கிட்டு அவனை உன்னோட சேர்த்துக்கவே மாட்டேங்கிற அப்படின்னு சொல்லி வித்யா சொல்லிகிட்டு இருக்காங்க. ஆனால் முத்துவும் மீனாவையும் பாரு, இவன் யாருன்னே தெரியாட்டியும் அவனை எவ்வளோ நல்லா அவங்களோட வச்சு பார்த்துக்கிறாங்க அப்படின்னு வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க வித்யா. அப்போ வந்துட்டு ரோஹிணி சொல்கிறாங்க, நீ அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணிகிட்ருக்கியா, அதெல்லாம் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணால் நீ அவங்களோட இருந்துக்க அப்படின்னு சொல்லி ரோஹிணி கோவமாக பேசுகிறாங்க. அப்புறமா வித்யா சொல்கிறாங்க ரோஹிணிகிட்ட, நீ போய் அஜயோட அப்பா வந்து பார்த்து பேச வேண்டாம், அதையெல்லாம் முத்துவும் மீனாவும் பார்த்துக்குவாங்க, நீ போய் பேசி இன்னும் பிரச்சனையை பெருசாக்காத அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. முத்துவும் மீனாவும் ரொம்ப இன்டெலிஜென்ட், இதில் இருந்து கிறிஸை வந்து அவங்க கண்டிப்பாக காப்பாற்றுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதை கேட்டுட்டு ரோஹிணி ரொம்ப கோவப்படுறாங்க. அதுக்கு வித்யா சொல்கிறாங்க, அப்படி அக்கறையாக இருந்தால் உன் பையனை நீயே வச்சு பார்த்துட்டு இருந்திருக்கணும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க. அப்போ மகேஸ்வரி சொல்கிறாங்க, வித்யா சொல்கிறதுலேயும் நியாயம் இருக்குது அப்படின்னு சொல்லி மகேஸ்வரியும் சொல்கிறாங்க. அப்புறமா முத்துவும் மீனாவும் அஜயோட அப்பாவை சந்தித்து பேச போகிறாங்க. அஜயோட அப்பாவை சந்தித்து பேசினதுக்கு அஜயோட அப்பா என்ன பதில் சொல்லியிருப்பாங்கிறத வந்து அடுத்த எபிசோடில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்.